ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இபிஎஸ் ஓய்வூதியம் 3 மடங்கு உயருமா? மத்திய அரசு பரிசீலனையில் முக்கிய அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தனியார் துறை ஊழியர்களுக்கான இபிஎஃப்ஓ நிர்வகிக்கும் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம் இபிஎஸ் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 1000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் இந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டதிலிருந்து பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு பல மடங்கு உயர்ந்தாலும் ஓய்வூதிய தொகை மாற்றமின்றி தொடர்கிறது என்பதால் உயர்வு கோரிக்கை நீண்டகாலமாக நிலவி வருகிறது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு தொடர்பான விவகாரம் மதுப்பாய்வில் இருப்பதாகவும் விரைவில் மத்திய அமைச்சரவை முன் வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஓய்வுக்கு பிறகு இபிஎஸ் ஓய்வூதியத்தையே முழுமையாக நம்பி வாழும் குறைந்த வருமான ஓய்வூதியதாரர்களுக்கு இது பெரிதும் உதவும் என்று கூறப்படுகிறது. இபிஎஸ் 1995 திட்டத்தின் கீழ் நிறுவனங்கள் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தின் 8.33% பகுதியை ஓய்வூதிய நிதிக்கு செலுத்துகின்றன. அரசாங்கமும் ஒரு குறுகிய பங்களிப்பை வழங்குகிறது. எனினும் அதிகரிக்க ஆயுட்காலம், உயர்த்த ஊதிய எதிர்பார்ப்புகள் மற்றும் நிதி நிலைத்தன்மை போன்ற காரணங்களால் நிதியின் நீண்டகால வலிமையை கருத்தில் கொண்டு மாற்றங்கள் தேவைப்படுகின்றன என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் 1000 குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். இதை ரூபாய் 9000 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பல ஓய்வூதியதாரர் சங்கங்களிடமிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது நடைமுறைக்கு வர அதிகபட்ச ஓய்வூதிய வரம்பான ரூபாய் 7500 மற்றும் ஊதிய உச்ச வரம்பான ரூபாய் 15000 ஆகியவற்றிலும் மாற்றம் அவசியமாகும். இதனால் உடனடியாக 3 மடங்கு உயர்வு சாத்தியம் குறைவு என கருதப்படுகிறது. அதற்கு பதிலாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 2500 முதல் 3000 வரை உயர்த்தப்படும் வாய்ப்பு அதிகம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த உயர்வு அமல்படுத்தப்பட்டால் நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதோடு 6.5 கோடிக்கும் மேற்பட்ட இபிஎஃப் உறுப்பினர்கள் மற்றும் லட்சக்கணக்கான இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முக்கியமான முடிவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பென்ஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கான இபிஎஃப் பதிவு செய்திருக்க நம்ம தனியார் ஊழியர்கள் பயனடைவார்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.